காலைகளிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் அதனுடைய 12வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தின் 2வது பகுதி. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவதேவஜனங்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை நமக்கு காண்பித்து தந்து தேவஜனங்களாகி நாம் யார் என்பதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த சத்தியம் தெரியாதனால்தான் நம்மில் அநேகர் நம்மை குறித்த தாழ்வு மனப்பான்மையினால் நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ, என்கிட்ட இது இல்லை, என்னால் இது முடியாது, எனக்கு இது தெரியாது. மற்றவர்களிடத்தில் இருக்கிற நன்மையை பார்த்து அது நம்மிடத்தில் இல்லாததுனால நம்மை நாமே தாழ்த்தி கொள்கிறோம். நமக்கென தேவன் நியமித்த ஓட்டத்திலிருந்து நாமாகவே நம்மை முடக்கிக் கொள்கிறோம். இது ஒரு வகையான பிசாசின் தந்திரம். பிசாசு எடுத்தவொடனே என்ன பண்ண மாட்டான், டைரக்டா நம்ம கிட்ட அவன் பிரச்சனைக்கு வரமாட்டான். அது ஒருவேளை மனிதர்களா இருக்கலாம், சூழ்நிலைகளா இருக்கலாம். எடுத்த உடனே என்ன பண்ண மாட்டான், பிசிக்கலா நம்மை சேதப்படுத்தும்படியான எந்த ஒரு காரியத்தையும் அவன் செயல்படுத்த மாட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முதலாவது பிசாசு செய்கிற ஒரு பிரதானமான காரியம்தான் அந்த மனுஷனை மனதளவில் அவன் சோர்ந்து போக பண்ணுவான். ஏன்னா ஒரு மனுஷன் மனத அளவுல கர்த்தருக்குள் பலனாயிருந்தால் அவன் கர்த்தருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் நிரப்பப்பட்டிருந்தால் பிசிக்கலாவோ ஸ்பிரிச்சுவலாவோ அவனுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவனால் நிற்க முடியும் என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான். அதனால்தான் பிசாசை குறித்து பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தாசனை கொண்டு நிருபங்களை எழுதும் பொழுது பிசாசு தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்ல என்று நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறான். இப்ப பிசாசு தேவஜனங்களாகி நம்முடைய இருதயத்தை அவன் சோர்ந்து போக பண்ண நம்மை குறித்த ஒரு தாழ்வான நினைவுகளை நமக்குள்ளே அவன் கொண்டு வருவான். ஏதாவது விதத்துல மற்றவர்களைப் போல நாம் படிக்காமல் இருக்கலாம், மற்றவர்களுக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யம் நமக்கு இல்லாமல் இருக்கலாம், மற்றவர்களுடைய அழகு நமக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களோடு நம்மை அவன் ஒப்பிட்டு அது நிமித்தம் நமக்குள்ளே ஒரு சோர்வான எண்ணத்தை அவன் கொண்டு வருவான். இது எல்லாமே எதற்காக? பிசாசு நம்மை மனதளவில் சோர்ந்து போக பண்ணுவது எதற்காக தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்க. ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முடங்கும் பொழுது பூமிக்குரிய வாழ்க்கையில் அவனுடைய ஓட்டம் நிச்சயமா இது முடக்கப்படும். அதை யாரும் முடக்க வேண்டாம், அந்த மனுஷனே அவனுடைய ஓட்டத்தை முடக்கி போடுவான். எலியாவின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். ஏசபேலின் வார்த்தை முதலாவது எலியாவை மனதளவில் அது முடக்கினது. அதன் பிற்பாடுதான் எலியாவை தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கென நியமித்த ஓட்டத்தில் ஓடாமல் அவன் முடங்கி போய் சூறை செடிக்கு கீழே படுத்துக் கொண்டான். இது எல்லாமே எதனால? தன்னை குறித்த ஒரு தாழ்வான எண்ணத்தினால். ஏசபேல் சொன்னா என்ன, ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எலியாக்குள்ள உடனே வரல. ஒரு நாட்டின் இராணுவமே தன்னை பிடிக்கும்படியாய் தன்னை சூழ்ந்து வந்த பொழுதும் எலிசா சொல்றான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று. இந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையில நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதுதான் தேவஜனங்களாகி நானும் நீங்களும் கர்த்தரின் பார்வையில் விசேஷித்தவர்களா இருக்கிறோம். நம்ம ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டவருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் அதை தெளிவாய் சொல்கிறது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியா நீ கனம் பெற்றாய், நான் உன்னை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். நாம் அவருடைய பார்வைக்கு அருமையா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு கவலைப்படுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏன் நீ என் பார்வைக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஆண்டவரே, அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கை வெறுமையா இருக்கு? ஏன் என்னுடைய வாழ்க்கை குறைவுல தாழ்வுல மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒண்ணுமே இல்லாம இருக்கே, ஆனா நீங்க மட்டும் என்ன நேசிக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழும்பும் பொழுது அதற்கான பதில் தான் நானும் நீங்களும் கர்த்தரின் பார்வையில் விசேஷித்தவர்கள், விலையேற பெற்றவர்கள், அவர் பார்வையில் கனம் பெற்றவர்கள், அவருடைய பார்வையில் அருமையானவர்கள், அவர் நம்மை நேசிக்கிறார். இது எல்லாமே ஓகேதான். அப்படி இருந்தும் கர்த்தர் ஏன் இப்பொழுது நம்மை தாழ்வான வெறுமையான ஒன்றுமில்லாத எல்லாரை காட்டிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு நிலையில, எப்படி யோசேப்பு சகோதரர்கள் எல்லாரிலும் உயர்த்தப்படுவான் என்கிற தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சகோதரர்கள் எல்லாரிலும் தாழ்த்தப்பட்ட ஒரு தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே அவன் கிடந்தானோ, அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா?
முதலாவது நாம் நம்முடைய நிலையை குறித்து, நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனத்தை குறித்து அறிந்திருக்க வேண்டும். எடுத்தவுடனே உயர்த்தப்பட்டா யோசேப்புக்கு அவன் சகோதரர்களை குறித்த முழுமையான ஒரு பிக்சர் அவனுக்கு கிடைச்சிருக்காது. அவன் சகோதரர்கள் அவனை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் அது அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒருவேளை அதன் பிற்பாடு கூட அவன் சகோதரர்கள் அவன்கிட்ட அன்பா இருக்கிறது போலவே காமிச்சிட்டு அவன் கூடவே இருந்து நமக்கு தீங்கு செய்யலாம். இப்படிப்பட்ட நிலை நமக்கு வரக்கூடாது. நமக்கென தேவன் வைத்திருக்கிற ஸ்தானத்துல, அந்த நன்மையில, அந்த ஆசீர்வாதத்துல, கர்த்தர் நமக்கென தந்த வாக்குத்தத்தத்துல நாம் நிலை நிறுத்தப்பட்ட பிற்பாடு அதற்குள்ளே சத்துருவின் கால் நுழையக்கூடாது. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதிலே அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற, நம்மை குறித்து நன்மையான நினைவுகள் இல்லாத மனுஷர்கள் நம்மை நெருங்காதபடிக்கு கர்த்தர் முதலாவது நம்மை இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் அனுமதிக்கிறார். யோபின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலை வந்தபோதுதான் அந்த 3 சிநேகிதர்களை குறித்து யோபு அறிந்து கொண்டான். யாரு தன்னை குறித்து நன்மையான எண்ணங்கள் வைத்திருக்கிறா, யாருக்கு என் மேல நல்ல எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லி யோபு அறிந்து கொண்ட பிற்பாடுதான் யோபுக்கான இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் கொடுத்தார். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நானும் நீங்களும் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் தான், விலையேற பெற்றவர்கள் தான், அருமையானவர்கள் தான், கனம் பெற்றவர்கள் தான். ஆனா கர்த்தர் நம்மை நேசிக்கிறதுனால, நம்மை குறித்து மற்றவர்களுடைய நினைவை கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால, என்னுடைய பிள்ளையை குறித்த தீங்கான எண்ணங்களை உடைய ஜனங்களின் பிள்ளையை சூழ்ந்து இருக்கக்கூடாது என்பதற்காக நம்மை குறித்த நன்மையான எண்ணங்கள் இல்லாத ஜனங்களை நமக்கு காண்பித்து தருகிறார். கர்த்தர் நடத்துகிற இந்த உபத்திரவத்தின் பாதை, நெருக்கமான சூழ்நிலை, நம்மை சூழ்ந்திருக்கிற எல்லாரை குறித்து நாம் அறிந்து கொள்ள, அது மாத்திரமல்ல நம்முடைய நிலையை குறித்து நான் அறிந்து கொள்ள, உயர்த்தப்பட்ட பிற்பாடு இது என்னுடைய கை சாமர்த்தியம், என் பலன், என் திறமை, என் ஞானம், இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்குள்ளே மேட்டிமையும் பெருமையும் அது நிமித்தம் ஒரு வீழ்ச்சி, அழிவு நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னால் நேசிக்கப்பட்ட பவுலுக்கே அவர் முள்ளை கொடுத்தார். முள் அப்படிதான் இருக்கும் பவுலே, ஆனா இந்த முள் உன்னை குத்தும் பொழுது என் கிருபை உனக்கு போதுமானதா இருக்கும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளக்கும் என்று கர்த்தர் சொன்ன பிற்பாடு அந்த முள் நீங்க பவுல் ஜெபிக்கல. ஏன் தெரியுமா? இந்த முள் என் வாழ்க்கையில இருந்தா தான் நான் கர்த்தருக்கு பிரியமா வாழ்வேனா, அந்த முள் எனக்கு நன்மைக்காக. என் பலவீனத்தை குறித்து நான் இனி பரிதவிக்க மாட்டேன், அதை குறித்து முறையிட மாட்டேன், அதற்காக நன்றி செலுத்துவேன், அதை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த ஒரு மனநிலை நமக்குள்ள வரணும். நாம் யார், நம்முடைய திறமை என்ன, பலன் என்ன, இதை நாம் அறிந்திருக்கணும். இந்த உபத்திரவத்தின் பாதையில, வெறுமையில, கஷ்டத்துல, இல்லாமையில தான் நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. நாம் எதற்குமே தகுதி இல்லாதவர்கள், நமக்கு ஞானம் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, நம்மால் நம்முடைய பலத்தால் அற்பமான காரியம் கூட செய்து முடிக்க முடியாது என்கிற ஒரு தெளிவு நமக்குள்ள வரும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்ய கர்த்தர் வெளிப்படும் பொழுது, நாம் பைத்தியமா இருக்கிறோம், நம்மிலே அவர் ஞானமாக விளங்கும் பொழுது, நாம் பலன் அற்றவர்களா இருக்கிறோம், நம்மிலே கர்த்தர் பலனாக விளங்கும் பொழுது, நாம் ஒன்றும் இல்லாதவர்களா இருக்கிறோம், நம்மிலே கர்த்தர் ஐஸ்வர்யமாய் விளங்கும் பொழுது, எல்லா மகிமையும் நாம் கர்த்தருக்கு செலுத்துவோம். நம்மை மற்றவர்கள் உயர்த்தி பேசினால் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். இல்ல, மகிமை கர்த்தருக்குரியது, கர்த்தர் தான் இதை செய்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எப்படி பரலோகத்திலே மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை கலற்றி ஆட்டுக்குட்டியானவர் நடந்து வருகிற அந்த பாதையிலே வைத்து முகங்குப்புற விழுந்து தரை மட்டும் தங்களை தாழ்த்தி ஆட்டுக்குட்டியானவரை உயர்த்தினார்களோ, இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சகல மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் கர்த்தர் ஒருவருக்கே என்று தேவஜனங்களாகி நாம் எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த உபத்திரவத்தின் பாதை நமக்கு அவசியமா இருக்கிறது. தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்திருக்க வேண்டும். நாம் நம்மை அறிந்து கொண்டு நம்மிலே கர்த்தர் வெளிப்படும் பொழுது, கர்த்தர் நமக்கு நன்மை செய்து நம்மை உயர்த்தும் பொழுது, இவை அனைத்தும் கர்த்தரே எனக்கு செய்தார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்தவும், நாம் உயர்த்தப்படும் பொழுது கர்த்தருக்கு மட்டுமே செவி கொடுத்து வாழவும், நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை நாம் அறிந்து கொண்டோமேனால் அவர்களின் சதி சற்பனையான வஞ்சகமான கிரியைகளுக்கு நாம் அதன் பிற்பாடு இணங்கி போகாமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சொல்வதை மாத்திரமே செய்யவும், பிசாசினாலோ பிசாசினால் ஏற்பட்ட மனிதர்கள் சூழ்நிலைகளாலோ நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு கர்த்தரை சார்ந்து கொள்ளவும் கர்த்தர் நம்மை இப்பொழுது இந்த உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார். ஆனா இதன் முடிவோ நமக்கென கர்த்தர் வைத்திருக்கிற யோபை போல இரட்டிப்பான ஆசீர்வாதம், அந்த உயர்ந்த ஸ்தானம் யோசேப்பை போல, அந்த ராஜரீகமான அந்த சிங்காசனம் தாவீதை போல,
தேவன் நமக்கு வாக்குப்படின நம்முடைய உயர் ஸ்தலங்களிலே, நமக்கே அவர் ஆயத்தப்படின வாக்குத்தத்த மேன்மைகளிலே கர்த்தர் நம்மை கொண்டு நிறுத்தி, நம்மை உயர்த்தி, அவரை துதிக்கிற புதிய பாடலை நம்முடைய நாவில் தந்து, நம் நிமித்தம் அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ளவும், கர்த்தரிடமா கிட்டி சேரவும், கர்த்தரை விசுவாசிக்கவும், கர்த்தர் நம்மை அவருடைய அன்பின் அடையாளமா இந்த உலகத்திற்கு முன்பதாக நிறுத்தி நம்மிலே சர்வவல்லமை தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேசங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் சோர்ந்து போகாமல், நானும் நீங்களும் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள் என்று அறிந்து கொண்டு, பயப்படாமல் கலங்காமல், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்பொழுது நான் இப்படி இருந்தாலும் என் தேவன் என்னை விலையேற பெற்றவளாக, என்னை விலையேற பெற்றவனாக, விசேஷித்தவனாக அவர் பார்க்கிறார் என்பதை உணர்ந்து அவர் என்னை கனப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு மனுஷனை கனப்படுத்தும் பொழுது அந்த மனுஷனை ஒரு மனுஷனாலும் பிசாசினாலும், பிசாசாலப்பட்ட மனிதர்கள் சூழ்நிலைகள் எந்த ஒரு காரியத்தினாலும் கனவீனப்படுத்த முடியாது என்பதை உணர்ந்து, இப்பொழுது வருகிற அவமானம் நிந்தை எல்லாம் ஒரு நாள் தேவசனங்கள் ஆகிய நமக்கு நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் அனுமதித்தார் என்பதை உணர்ந்து, நாம் நம்முடைய வாழ்க்கையில் யோசேப்பை போல, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இப்பொழுது நடந்து வருகிறபடி அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவசனங்கள் ஆகி நாம் இதே உணர்ந்தவர்களால் தேவசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரின் பார்வையில் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை அப்படியே மற்றவர்களும் பார்க்கும்படியா நம்மிலே அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறையவில்லை.